ஹாய் ஹலோ வெல்கம் டு லெஜெண்டரி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு பிஆர் ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ இந்த வீடியோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து விளையாண்டு போட்டோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு போய் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு தான் நினச்சோம். பார்த்தா நாங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, அது கதையெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இறங்கிட்டு எந்த கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துடலான்ட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா ரிவால்வர் கிடக்குது. அந்த ரிவால்வர் கூட ஒரு பராங்கம் கிடச்சிது. அடக்கன்ற இதை வச்சு நான் எப்படி கில் அடிக்கிறது வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பிளாஸ்மா கண்ணு கிடச்சிச்சு. பார்த்தா அதுக்குள்ளே என்ன இங்கேருந்து அடிக்கிறானுங்க. இப்போ வாடா இதோ வந்துட்டான் கைஸ். போடு போடு போடு. ஆனால் எனக்கு டவுட் என்னென்னா மேலேருந்து ஒருத்தர் அடிக்கிறானா, ஒருத்தர் மட்டும்தானே இல்லை இவனோட பார்ட்னர் இங்கே ஒருத்தர் இருக்கானா? இதோ இங்கே இருக்கான் ஒருத்தன். அவனை இன்னைக்கு மாட்டுறான் வர்றான். டேய் அட பக்கி, எங்கேருந்துங்க என்ன அடிச்சா? ஐயோ, இவனோட பார்ட்னர் பக்கத்துலேயே தான் இருந்தானே. எஸ்கேஎஸை வச்சு அடிச்சிருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வந்து வேடிக்கை பார்க்குறாப்புல. அங்கே எனிமி போராட்டா போய் எடுறா. ஐயோ, கண்ணில் ஆகன்னு P90 வச்சுக்கிட்டு என்னமோ ஒளிஞ்சுலறா. அட்லீஸ்ட் போய் நிறைவேவாது பண்ணுறா. வரா வரா வரா, உன்னை பார்த்துட்டு நினைக்கிறேன். போய் சுடு. கமான் கமான் வெல் யூ கேன் டு இட். க்ளோவல் போடுறா. அப்பாடி இவ்வளோ கஷ்டப்பட்டும் தோல்விதான் மிஞ்சும்னா யாரால் தடுக்க முடியும்? ஸோ காய்ஸ், நான் இன்னைக்கு விடுறதா இல்லை. இன்றைக்கி எப்படியாவது ஒரு போயாவது அடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரு முயற்சியாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். நீ 2 தடவை ட்ரை பண்ணுவியோ 3 தடவை ட்ரை பண்ணுவியோ, ஏன் 1000 வாட்டி கூட ட்ரை பண்ண, ஆனால் உன்னால் கண்டிப்பாக பூயா மட்டும் அடிக்க முடியாது. திருநெல்வேலிக்கே அல்வாவா எனக்கே சேலஞ்சா? இப்போ பாடுறா பூயா அடிக்கிறத மட்டும் நீ. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. இப்போ காயின் எடுத்துகிட்டு கன்று கலெக்ட் பண்ணிட்டு தான் நல்ல ஏதாவது கன்னாக கிடச்சா நல்லாயிருக்கும். பக்கத்தில் எவனும் எதுவுமே இறங்கின மாதிரியே தெரியல. விஎஸ்எஸ் இந்த விஎஸ்எஸ்ஸை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. விஎஸ்எஸ் லெவல் 3 இருந்தால் செம்மையாக இருக்கும். ஆனால் அதுக்கு அப்கிரேட் சிப் போட்டு அவ்வளோ காசு கலெக்ட் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. விஎஸ்சி ஒன்று இருக்குது, அதை எடுத்துப்போம். கீழே ஒன்றுமே இல்லை. அப்புறம் அது கீழே வந்த மேலேயே போ. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா P90 இருக்குது. பேசாமல் இந்த விஎஸ்எஸ்க்கு பதிலாக P90 எடுத்துப்போம். ஓகே, கண்ணு தேடி எனக்கு ஒரு வழி ஆகிப்போச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏர் ட்ராப் ஒன்று போட்டு இதில் ஏதாவது ஒரு நல்ல கன்னாக கிடச்சா பரவாயில்ல. இந்த மினிகன் கிடச்சா எனக்கு சூப்பராக இருக்கும். MP5 பரவாயில்ல, இதுவும் ஒரு நல்ல கன் தான். எக்ஸமேட்டுக்கு பதிலாக மாற்றிப்போம். ரொம்ப நேரமாக நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு இனிமையும் கண்ணில் பட மாட்டேங்கிறானே. ஒருவேளை நம்ம இருக்கிற இடம் அப்படியா? கார் சவுண்ட் வரும். ஐயோ, பார்த்துட்டேன். டேய் இருடா. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த இருக்கான் பாருங்க, இங்கே வர ஒருத்தன் காரில் இருக்கிறான். வாடா இன்னைக்கு பாரு சும்மா. டேய் எவன்டாது? போடு. வாடா. இது இங்கேருந்து அவன் எப்படி அங்கே போனான்? இவன் வேற எனக்கு காண்டு ஏற்றுறான், மேலே ஏற்றுறவன். ஒரு நிமிஷம், உனக்கு என்னடா அவசரம்? முடிச்சு விட்டாங்க போங்க நம்மளை. சரி, நல்ல கேம் பிளே. இந்த கேம் பிளே தான் அப்லோட் பண்ணால் 100 லைக்ஸ் வரும். நான் தான் சொன்னேன்ல, நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் சரி, உன்னால் ஒரு பூயா கூட எடுக்க முடியாது. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, கேட்டா தானே? ஓவராக பேசாத. அடுத்த மேட்ச்சில் பாடுறா பூயா அடிக்கிறத மட்டும். அவன் வேற என்ன ரொம்ப உசுப்பேற்றிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் போக மாட்டேன். ஓகே, இப்போ மார்ஸ் எலக்ட்ரில் வந்து மாதம் எல்லாரையும் போடுறதுல அப்புறம், ஏன்னா பக்கத்துலேயே 2 அனிமேஸ் இருக்காங்க. நம்ம கையில் G36 இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு G36 இருக்குது. வேண்டாம், எதுக்கு 2 கண்ணையும் 2 கண்ணையும் எடுத்துக்கிட்டு பேசாமல் நம்ம என்ன பண்ணுவோம், எனிமே நோக்கி போவோம். இங்கே தான் கைஸ் ஒருத்தர் இருக்கான். அவனை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியலண்ணா தெரியலான்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதில்ல அங்கே ஒருத்தர் இருக்கான்னு. இப்போ பாருங்கள், இவனை அடிக்கிற அடியில் இங்கே ஒருத்தர் தப்பிச்சு ஓடுறான்டா.
ஏய் பீஸ்ட்டு, நான் சொல்கிறது கேளு. நீ லெஃப்ட்டில் இருக்கிறவனை பார்த்துக்கணும், நான் ரைட்டில் இருக்கிறவனை பார்த்துக்கிறேன். பிளான் பண்ணி அடிக்கணும், இல்லைன்னா அந்த ரத்த காட்டுறதுக்கு முன்னாடி அசிங்கமாகி போயிடும். போடுடி, ஹெட்டிலெல்லாம் அடி வாங்குறாடி அடி. மானத்தை வாங்காதடா, ஒழுங்கு புரியுது வாடா. இங்கே இவன் இருக்கானா போயிட்டானா? இவன் இங்கே இல்லை கைஸ், ஓடிட்டான். அப்போ இவன் அங்கே ஓடிட்டான்னா? இல்லை, இங்கே லூட் பாக்ஸ் இருக்குது. இது அவனோட லூட் பாக்ஸா இல்லை வேற எவனோடது? ஐயோ, ஒரே குழப்பமாக இருக்கு. இவன் யாரையும் அடிச்சிட்டு இருக்கான்? அந்த குரோவாலுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கானா? வாடா 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 வாடா, இன்னைக்கு உன் கதையை முடிக்காம விட மாட்டேன்டா. ஸ்கைலர் போடுறீங்க, அந்த டவருக்கு பின்னாடி இருக்க பார்த்துட்டேன். டேய், பின்னாடி இருந்து எவனா அடிக்கிறது? ஐயோ, குளோவில் வர இல்லை. பிளான் பண்ணி அடிக்கிறானுங்க, பிளான் பண்ணி. ஒருத்தன் அந்த மூலையில் இருக்கிறான், இன்னொருத்தன் இந்த மேலே. இவன் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறான், அவன் அடிக்கிறான். பீஸ்ட்டு, நீ தான் 1v2 பண்ணணும். இதை விட்டுட்டு என் மானத்தை வாங்கிறாதடா. இப்போ தான் நம்ம இறங்கியிருக்கோம். இறங்கின உடனே சாப்பிடா அவன் ரொம்ப கேவலமாக பேசுவான். அப்படி போடு, ஒரு கில்லு. கில் அடிக்கிறது பெருசு இல்லை, உயிரோடு இருக்கிறதா பெருசு. வந்தாடாவா ஆடுறா, போச்சு. ஒரு மனுஷனுக்கு தலை கனம் இருக்கலாம், தலையே கனமா இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? போற மேட்ச் எல்லாம் பூயா எதிர்பார்க்க கூடாது. இதுதான் கடைசி வாய்ப்பு. இதுக்கு மேலே என்னால் போய் அடிக்க முடியலடா, நானே போயிடுறேன்டா. ஒரு இந்த கரீனா கிட்ட சொல்லிட்டு நிறைய பாட்டுங்கள்லாம் வர சொல்லலை. ஏன்னா பாட்டுகள் அடித்தா நமக்கு ஒரு தனி தெம்பே கிடைக்குது, நம்ம ப்ரோ பிளேயர்ரா அப்படின்ட்டு. இங்கே என்னடா பூரா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸாக வரானுங்க. இல்லை, நான் நூபா விளையாடுறதுனால எனக்கு தான் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் மாதிரி இருக்குதோ. மேலே ஒருத்தர் வரான், டக்குன்னு போயிட்டு கன் எடுத்துகிட்டு அவனை எப்படியாவது போட்டுடணும். இந்த பாக்ஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் லூட் அடிப்போம். இல்லை என்ன இருக்குது, ஆகு இருக்குது, விளங்கிடும். இந்த ஆகெல்லாம் கிளாஸ் கோடுக்கு தான் யூஸ் பண்ணுது. இது இப்போ தான் பிஆருக்கு யூஸ் பண்ண போகிறேன். எங்கே அந்த ஒருத்தனை காணோம்? நானும் அப்போதுலேருந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன், அந்த பையன் சிக்கவே மாட்டேங்கிறான். இங்கே இருந்தால் 1 கிலோ கூட கிடைக்காதுன்னு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்சர்வேட்டரி இல்லைன்னா ஹேங்கருக்கு போவோம். இங்கேருந்து அப்சர்வேட்டருக்கு போக முடியுமா ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இழுத்து விட்டு போடா கைப்புள்ள. இந்த போகிற வேகத்தை பார்த்தா அப்சர்வேட்டரியில் இங்கேயே இறங்கிடும் போல இருக்கு. பரவாயில்ல, சேஃப் லேண்டிங். எந்த ஒரு மரத்து மாதிரி ஓடல. இதுக்குள்ளே என்னென்ன லூட் இருக்குது? ஒன்றுமே இல்லை சொல்லிக்கிற மாதிரி. அட்லீஸ்ட் இங்கேயாவது எனிமீஸ் இருப்பாங்களா? அதுவும் இல்லை. நம்ம பேசாமல் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்னைப்பர் டவரில் ஏறி எவனாவது வருவானான்னு பார்ப்போம். இங்கே கார் சத்தம் மட்டும் கேட்குது. வாராயா வாராயா வாராயா, பார்த்துட்டானா? ஐயோ, பீஸ்ட் காட்டுக்கு கொடுக்குறானே. டேய், போடு போடு போடு. கில்லு கில்லு. டிமிட்ரி மட்டும் வச்சுக்காதடா. எவன்டா அது? எங்கே இருந்தா அடிக்கிற? தைரியம் தான் நேருக்கு நேருவாடா. வரான்டா. ரோசக்காரனா பண்ணும். ஃபஸ்ட்டு இவனுக்கு கில் அடிச்சிடணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆஹா, வரானே. இந்த நான் பார்த்து சாவிடா. சாவிடா. மேக் வச்சுருக்கான். நல்ல வேலை, கொஞ்சம் விட்டுருந்தா மேக வச்சு அழுத்தி கொடுத்தோன்னா சோழி முடிஞ்சிருக்கிறது. ஆளையே அடித்தாச்சு, இன்னும் அவன் எங்கேருந்தே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கூட நல்ல டீம்மேட்டை கூப்பிட்டு வந்துருக்கிற. ரைட்டு, லூட்டு பொறுக்கிறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வரான் பாரு. சரி, வேறு எங்கேயாவது எனிமீஸ் இருப்பாங்களா? 2 கில் அடித்ததுக்கப்புறம் தான் நமக்குள்ளே ஒரு ப்ரோ பிளேயருங்கிற மாதிரி ஒரு எண்ணமே வருது. திடீர்னு எவனாவது ஹீரோயிக் பிளேயரோ இல்லை எவனாவது மாஸ்டர் பிளேயரோ வந்துட்டான்னா சோழி முடிச்சிடும். நானும் ஓடினேன் ஓடினேன், கால்கள் ஓயும் வரை ஓடினேன், தேடினேன் தேடினேன், கண்கள் தேயும் வரை தேடினேன். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தனும் சிக்கவே மாட்டேங்கிறான். எல்லாரும் போயிட்டு பதுங்கிட்டு இருக்காங்களோ. நான் என்ன பண்ணுறது? எல்லோரும் இந்த கிளாக் டவரில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் தேடி வந்து பார்த்ததில் ஒருத்தனும் என் கண்ணில் மாட்டலை. ஃபோரும் அந்த கிளாக் டவரில் தான் இருக்குமோ. இன்னும் 10 தான். அப்போ ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஒரே ஒருத்தனை கில் அடிச்சாவது போய் அடிச்சிடணும். இங்கே பார்த்தோன்னா ஒருத்தனுமே காணோம். டக்கு டக்குன்ட்டு போய் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டுன்னு அடிப்போம். அதுதான் நம்ம ஸ்டைல். எவனை கார் எடுத்துகிட்டு வரான்? எங்கேருந்து கார் சவுண்டு? பின்னாடி இருந்து இங்கே இருக்குது. சுற்றுலாமா? இல்லை, வேண்டாம். நமக்கு சண்டை தவிர்ப்பது நல்லது. சண்டை போட வேண்டாம், நமக்கு பூயா மட்டும் இருந்தால் போதும். அந்த ரத்தக்காட்டை இருக்கின்றது ஒரு எனக்கு தப்பிச்ச போதும்.
எனர்ஜைசரை போட்டு இப்போ அந்த இதில் போய் பிடிச்சிடலாமா. அதுக்கு முன்னாடி இங்கே M4A1 பார்த்தேன், அந்த இடத்துல M14 பதில். ஏன்னா எனக்கு M14 விட M4A1 தான் நான் அதிகமாக விளாட வரும். ஜோனு வேறு ஆரம்பிச்சிருச்சே கடவுளே. இப்போ அந்த இதில் என்ன ஸ்கில்லு, இந்த ஸ்கில்லா, இது ஒரு இது போன ஸ்கில்லு. இங்கே ஒன்றுமே இல்லை, எனிமீஸையும் அவனும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை அந்த இது ஃபேக்ட்ரியில் இருப்பானோ, இருக்கும். ஆனால் என்னமா பார்க்கணும். அங்கே ஆர்சனல் தொடர்ந்து இருக்குங்க, அப்போ கண்டிப்பாக உணவு இருப்பான், இங்கே வருவான். அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருப்போம். இதெல்லாம் சத்தியமாக வேலைக்கே ஆகாது, அதனால் அவன் இறங்கி அடித்ததான் உண்டு. அங்கே ஒருத்தனை பார்த்தேன், ஆர்சனல் கிட்ட இருப்பானான்னு தெரியல. அந்த ஏர் ட்ராப் கிட்ட கொடுத்துருக்காண்டா, மாட்டினாண்டா மரக்கட்ட மண்டையா. இவன் டீம்மேட்டும் இங்கே தான் இருக்கானா, இல்லை இவன் டீம்மேட் வேறு இடத்துல இருக்கானா? போட பாடுறா அடியா மட்டும். என்ன டே, எவ்வளோ பெரியாமல தான் பண்ணு நீ, பீஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அதெல்லாம் நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பூயா அடிக்க முடியாத ஒரு பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. மனசு உடஞ்சி போயிட்டு. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.